எல்லாருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் தேவிதரா. இன்னைக்கு பதிவில் டெஃபமேஷன் சூட், மான நஷ்ட வழக்கு, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மான நஷ்ட வழக்கு அப்படின்றது ஒருவருடைய மதிப்பையும் மரியாதையும் குறைக்கும் விதத்தில் யாராவது நடந்து கொண்டார்கள் என்றால் அவர்கள் மீது மான நஷ்ட வழக்கு போடலாம். பொதுவாகவே இருவருக்கும் இடையில் தகராறு, சண்டை, பிரச்சனை வந்தால் ஒருவருக்கொருவர் அதிகமாக பேசிக்கொள்ளும் போது வார்த்தை அதிகரிக்கும் பட்சத்தில் யாராவது பாதிக்கப்பட்டவர் உன் மீது நான் மான நஷ்ட வழக்கு போடுவேன் அப்படின்னு சொல்றது கேள்விப்பட்டிருப்போம். மான நஷ்ட வழக்கு அப்படின்றது ஒருவரின் மீது பத்திரிகையிலோ வீடியோ போன்ற நிகழ்ச்சிகளில் ஒருவரை பற்றி அவரின் மானத்தை குறைக்கும் விதத்திலோ அவரை பற்றி அவதூறாகவோ மரியாதை குறைவாகவோ செய்தியை பரப்பினால் அவர்களின் மீது டெஃபமேஷன் சூட், டெஃபமேஷன் கேஸ், மான நஷ்ட வழக்கு போடலாம். அதற்கான சரியான ஆதாரத்தையும் சமர்ப்பிக்கணும். மான நஷ்ட வழக்கு போடுவதற்கு முன்னாடி சம்பந்தப்பட்டவர்களிடம் பேசி ஒரு நஷ்ட ஈடு வாங்கிக்கலாம். இவ்வளோ நஷ்டம் எனக்கு ஆயிட்டு இருக்கு, என்னுடைய பெயர் கெடும் விதத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கு, இதுக்கு இவ்வளவு நஷ்ட ஈடு எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை மூலமாகவும் இதை தீர்த்து கொள்ள முடியும். நீதிமன்றத்தை அணுகும் போது நீதிமன்றத்தில் என் பெயரை களங்கம் விளைவிக்கும் விதத்தில், என் மரியாதையை குறைக்கும் விதத்தில் அந்த சம்பவம் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அதற்கான சரியான எவிடன்ஸ், வீடியோ, ப்ரூஃப் எவிடன்ஸ் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். நீதிமன்றம் அதற்கான தீர்வு பொதுவானவையா இல்ல தனிப்பட்ட முறையில் தான் ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்காரா அப்படின்றத விசாரித்து அதற்கான நஷ்ட ஈடு கொடுக்கும்படி நீதிமன்றம் தீர்மானிக்கப்படும். மான நஷ்ட வழக்குகளுக்கான பிரிவு இந்திய தண்டனை சட்டத்தின் IBC செக்ஷன் 499 இதுல சொல்லியிருக்காங்க. இந்த பிரிவு அவதூறு, டெஃபமேஷன் அப்படின்றத பற்றியும் அதோட தண்டனை காலம் பற்றியும் பிரிவு 500 மற்றும் 502 வரையிலான பிரிவுகளில் விளக்கமாக சொல்லியிருக்காங்க. மான நஷ்ட வழக்கு, டெஃபமேஷன் சூட் அப்படின்றது ஒருவரோட பெயருக்கோ புகழுக்கோ தொழிலுக்கோ பங்கம் விளைவிக்கும் வகையில் ஏற்படுத்துவது மான நஷ்டம் வழக்குல எடுத்துப்பாங்க. இந்த குற்றத்திற்கான இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு 499 கீழ் வழக்கு பதிவு செய்யப்படலாம். செக்ஷன் 499, 500, 501, 502 இதெல்லாம் குற்றத்திற்கான தண்டனையையும் அவற்றின் அவதூறான வார்த்தைகளை பதிவு செய்தல் பற்றிய செயலுக்கான தண்டனையும் குறிக்கும். இவையெல்லாம் குற்றத்திற்கான தண்டனையும் அவற்றின் அவதூறான வார்த்தைகளை பதிவு செய்யும் செயலுக்கான தண்டனையும் குறிக்கும். மான நஷ்ட வழக்கு போடுறதுக்கு முன் அவர்கள் பேசிய வார்த்தைகள் அது எப்படி களங்கப்படுத்தினார்கள் அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரம் மற்றும் அதற்கான சாட்சிகளும் நிரூபிக்கப்படணும். மான நஷ்ட வழக்கு போடுறதுக்கு முன் அவர்கள் பேசிய வார்த்தைகள் எவ்வாறு களங்கப்படுத்தினார்கள், இந்த நிகழ்ச்சி எப்படி நடந்தது அப்படின்றதுக்கான சாட்சியங்கள் நிரூபிக்கப்படணும். அது எப்படிப்பட்ட விமர்சனங்களாக இருக்கும் அப்படின்னா, அவன் செயலுக்கு சம்பந்தமில்லாத, அவனுக்கு எதிரான தவறான ஒரு விளம்பரத்தை வெளியிடுறது, இதெல்லாமே மான நஷ்ட வழக்குக்கு போடக்கூடியவையா இருக்கும். செய்தித்தாள் நிருபர்கள் செய்திகளை அது ஆராய்ந்து பதிவு செய்ய வேண்டும். செய்தித்தாள் நிருபனர்கள் செய்திகளை ஆராய்ந்து பதிவிட வேண்டும். இல்லாவிட்டால் தவறான அவதூறு பரப்பும் விதமாக தொழிலுக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையிலான செய்திகளை பரப்பினால் பத்திரிகை உரிமையாளரும் மான நஷ்ட குற்றத்துக்கு ஆளாகலாம். எந்த ஒரு நிகழ்ச்சியும் நிரந்தரமா வெளிப்படையாக விளம்பரப்படுத்தப்பட்டவைகள் மான நஷ்ட வழக்குக்கு வலுவா அமையும். பிரிவு 499 படி இது குற்ற வழக்குல பதிவு செய்யப்படலாம். மன உளைச்சல் என்பது சட்ட ரீதியா ஒரு நபருக்கு கடுமையான மன உளைச்சலை ஏற்படுத்துவதற்கான ஒரு வழக்கை தாக்கல் செய்வதை குறிக்குது. இது கவனக்குறைவினாலும் ஏற்படலாம், இல்ல வேண்டுமென்றே ஒருவரை அவமானப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோடையும் இந்த செயல் செய்யலாம். இந்த வழக்கு
சேதங்கள், இழப்பீடுகள் மற்றும் மனவேதனையை ஈடு செய்யும் விதமாக தீர்ப்பு வழங்கப்படும். இதை நிரூபிக்க தகுந்த ஆதாரமும் சமர்ப்பிக்கப்படணும். மன உளைச்சலை வேண்டுமென்றே ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டிருந்தா அந்த செயலை அடிப்படையாக கொண்டு வழக்கு தொடரலாம். கவனக்குறைவால் மன உளைச்சலை ஏற்படுத்துதல். ஒருவரின் கவனக்குறைவான நடத்தையால் மற்றொரு நபர் மன உளைச்சலால் பாதிக்கப்பட்டால் அதற்கான மான நஷ்ட வழக்கும் தொடரலாம். இப்படி வழக்கு தொடர்வதற்கு முன் எதிர்வாதி சட்டவிரோதமாக அல்லது கவனக்குறைவாக களங்கம் ஏற்படுத்தி மான நஷ்ட வழக்கு தொடரப்பட்டால் அதற்கான ஆதாரங்கள் நிரூபிக்கப்படணும். அதற்கான நேரடியான சாட்சியங்களும் இருக்கணும். இந்தியாவில் மன உளைச்சல் மற்றும் உடல் ரீதியான துன்புறுத்தலுக்காக இழப்பீடு கோரும் வழக்குகள் நுகர்வோர் குறைதீர் ஆணையங்கள் போன்ற பல்வேறு நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்படுகின்றன. சமர்ப்பிக்கப்படும் ஆதாரங்கள் குறிப்பா மன உளைச்சலை ஏற்படுத்தும் செயல்கள் நடந்ததற்கான ஆதாரம் அவசியம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். எதெல்லாம் மன உளைச்சலுக்கான வழக்கு அப்படின்னா, தொடர்ந்து தொந்தரவு செய்யறது, குழப்பத்தை உண்டாக்குறது, இது போன்ற நிகழ்ச்சி இதெல்லாமே மன உளைச்சலுக்கு ஆளாக்கும். ஒருவரை மனதை காயப்படுத்தினாலோ அல்லது ஒருவரின் மரியாதையை குறைக்கும் விதமாக இருந்தாலோ, ஒருவரை காயப்படுத்தும் விதமாக ஒருவரின் பேச்சுக்களோ அல்லது செயல்களோ இருந்தால் அதற்கு மான நஷ்ட வழக்கு தொடரலாம். உடல் அளவில் காயப்படுத்தினால்தான் வழக்கு தொடரலாம் என்று இல்லை. ஒருவரின் மனதை காயப்படுத்தினாலும் டெஃபமேஷன் சூட் மான நஷ்ட வழக்கு தொடரலாம். நன்றி.